கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே லைஃப் லைன் நீதி சபை கோட்டையூர் காரைக்குடி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இந்த நாளில் நம்மோடு இடைபடும்படியாய் பாடுகிற பாடல்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான நல்ல ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், இம்மட்டும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். நாங்கள் ஜீவனோடு இந்த நாளை காண உதவி செய்தீர். உம்மை ஆராதிப்பதற்கு நல்ல தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்கப்படுவீராக. பாடுகிற பாடல்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் எங்கள் செவிகளில் பாய்ந்து உள்ளங்களிலே கடந்து வருவதாக. அதற்கு கீழ்ப்படுகிற நல மனப்பான்மை எங்களுக்கு தருவீராக. இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. சித்தம் போல் நாங்கள் ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சேர்ந்து சில பாடலை பாடுவோமாக. முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த இடத்திலே மகிமைப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாவல் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். பொது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவரவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிலும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவரவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஒரு பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது பெண்கள் கேட்டார். துன்பமெல்லாம் நீட்டி நீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது பெண்கள் கேட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீட்டி நீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள
என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தை கொண்டு மாற்றினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தை கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஒரு பாட்டு தருகிறார், ஒரு பாட்டு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நாவிலே புது பாட்டை தருகிறார். என்ன புது பாட்டு? இந்த புதிய நாளை நமக்கு தந்தார், புதிய ஜீவனை நமக்கு தந்தார், புதிய வழியை நமக்கு ஏற்படுத்தினார். அதுதான் புதிய பாட்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நாம் எழுந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இரவு தூங்குகிறார்கள், காலையில் விழிப்படைவதில்லை, அவர் விழிப்போடு எழும்புவதில்லை. ஆனால் தேவன் நமக்கு கிருபையாய் வாழ்வு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை தந்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மகத்துவமானது, அவருடைய வல்லமை மகத்துவமானது. அவரை நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். அவரை நினைத்து பார்ப்பார். அவர் சர்வவல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்கு அவர் தண்டித்திருந்தால் இன்றைக்கு இல்லாமல் போயிருப்போம். ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மை முழுமையாய் அவருடைய இரத்தத்தினால் மன்னித்து சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. சேற்றிலே இருந்த நம்மை, அழுக்கில் இருந்த நம்மை, பாவ வாழ்க்கையிலே இருந்த நம்மை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், எனக்கு விடுதலை செய்யும் என்று சொன்ன பொழுது விடுதலை செய்து நம்மை சேர்த்து கொண்டார், நம்மை அணைத்துக் கொண்டார், நம் மீது இரக்கம் பாராட்டினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் மீது இரக்கம் பாராட்டி நம்மை அணைத்துக் கொள்கிற தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். God loves each and every one of you. அவர் உங்களை இன்னும் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தை அவர் கண்களில் அவர் பார்க்கவில்லை, மன்னிப்பு வழங்கினார். உங்களை நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் பாக்கியவான்கள் என்றும் நம்மை அழைக்கிறாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதாலே ஜீவனோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாம் காண்கிற தேவன். அவர் நம்மை கண்டார், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை கண்டார். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விலகவில்லை, ஒரு நாள் நம்மை விட்டு தூரம் செல்லவில்லை. நம்மை நேசித்தாரே, நம்மை அன்பு கூர்ந்தாரே. அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கண்கள் என்னை கண்டதாலே நான் இன்றைக்கு உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்டிருந்தேன், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டிருந்தேன். ஆனால் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவின் இரக்கத்தினாலே என்னை சேர்த்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு உம்முடைய பாதையிலே எங்களை நடத்தி செல்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரை முன்னிறுத்துங்கள். நம்மை பாராட்டின அன்பு, அவர் இரக்கம் மேன்மை உள்ளது, அதை நம்மை பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காலை வேளையிலும் ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்திலே நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. அழகான இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாரும் ஆரம்பிக்குமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்ன
என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை கண்டதுனாலே இன்றைக்கு நான் ஜீவனோடு உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். அப்பா, we praise your name. Thank you, Lord Jesus. எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்ததென்று நினைத்த நான், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமாக. இந்த நேரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நேரத்திலே கர்த்தரை துதிப்போமாக. This is the time to praise him, to exalt him, to worship him, to lift him up. Hallelujah. உடைய நாமத்தை உயர்த்த கூடி வந்திருக்கிறோம். எல்லா கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah. மகிமை மகிமை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க. Hallelujah. கர்த்தர் நீங்கள் இருக்கும் இடங்களிலே உங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் இருக்கும் இடங்களிலே உங்களை அபிஷேகிக்கிற தேவன். நீங்கள் இருக்கும் இடங்களிலே உங்கள் தலை மீது ஒரு கரத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். He is in the midst of you. உங்கள் வீடுகளிலே அவர் உங்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஹalleluya. தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஓ பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான தேவன், அதிசயம் செய்கிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான். ஓ we exalt you Lord, we exalt your name, we exalt your name. Hallelujah. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்த்தத்தக்க ஒரே நாமம் உம்முடைய நாமம்
சங்கரபா ரிதரபா துரிபலபா. ஹalleluya ஹalleluya. வல்லமையின் தேவனை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். praise you lord praise you lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் கன்மலை, நீர் எங்கள் ரட்சகர். நாங்கள் நம்பும் தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஹalleluya. உமக்கு செவி கொடுக்கும்படி சந்நிதியில் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படி சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தானே ஆண்டவரே எங்களை நடத்தினீர், நீர் தானே எங்களை ஆசீர்வதித்தீர், நீர் தானே எங்களை உதவி செய்தீர். ஹalleluya. ஆண்டவரே, இந்த கடினமான பாதைகளை நடந்து கொண்டு வருகிற எங்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து எங்களை உதவி செய்கிற தேவன் நீர்தானப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர்தான் ஐயா. எங்களுடைய தொழில்களுடைய பாதிப்பின் மத்தியிலும், எங்களுடைய ஆண்டவர் வருமானத்தின் குறைவுகள் மத்தியிலும், எங்கள் தேவைகளிலே குறைவுகள் மத்தியிலும் என் தேவன் திருப்தியாய் எங்களை நடத்துகிறீரே. எங்கள் ஆண்டவரே, உண்ண உணவும் இருக்க இருப்பிடவும் உடுக்க உடையும் கொடுத்து எங்கள் இன்றியமையாத தேவைகளிலே எங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. குறைவில்லாமல் நடத்துகிறீரே, குறைவில்லாமல் எங்களை நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. காலையே ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். ஓ, இன்னும் அவரை ஆராதிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே எத்தனையோ பேர்கள் வாழ்க்கை இழந்து உணவில்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே. அவருக்கு எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும், எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே, இந்த காலையிலே எங்களை ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மேலும் அவருடைய ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தெரிவிப்பீராக. நீர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவீராக. அப்பா, நீர்தான் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் என்பதை தெளிவுபடுத்துவீராக. ஒருவேளை ஆண்டவரே அவிசுவாசத்திலோ, ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலோ நீர் என்னை விட்டு விலகி போய்விட்டீரோ, நீர் எங்களை கைவிட்டீரோ, நான் தனிமையாக நிற்கிறேனோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளை இந்நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தொடுவீராக. உன்னை விட்டு நான் விலகவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன், உனக்கு வலது பாரிசத்தில் நிற்கிறேன், உன்னோடு இருந்து பலத்த காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின் மூலம் அவர்களை இந்த காலை வேளையில தேற்றுவீராக. இழப்புகள் மத்தியிலும், இழந்து போன சூழ்நிலைகள் மத்தியிலும் தேற்றுகிற தெய்வம் நீதானப்பா, தேற்றுகிற தெய்வம் நீதானப்பா. We praise you, Lord. We praise you, Lord Jesus. You are worthy of our praises. You're worthy of our honor, Lord. Hallelujah. Oh, we thank you, Lord, for everything that you have done in our life, Lord Jesus. எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீர். இதோ ஒரு புதிய வாரத்தின் தொடக்க நாளிலே, ஆராதிக்கிற நாளிலே ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே எங்களை ஒரு விசை கூட பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்க கிருபை பாராட்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. இந்த காலை வேளையில் ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவனே, அவருடைய ஆழங்கள், இருதயத்தின் ஆழங்களின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர்கள். அதோ நீர் சொல்லுகிறீர்கள், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனிடத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய், தனிநபர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமை பிரகாசிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை நிழலிலே ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே,
let them understand your providence, Lord. அவர்கள் நீர் கொடுக்கிறதை காண்பார்களாக, அவருக்கு கொடுக்கிறதை, அவருடைய தேவைகளை சந்திக்கப்படுவதை அவர் கண்டு காணப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர்தான், நன்மை செய்கிற தேவன் நீர்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, நன்றிக்கு பாத்திரமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. நீர் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் இறுதி வரை காத்துக்கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் அவிசுவாசத்தில் விழுந்து விடாதபடிக்கு, சாத்தானுடைய தந்திரங்களிலே விழுந்து விடாதபடிக்கு, பாவ எண்ணங்களிலும் பாவ செய்கைகளிலும் விழுந்து விடாதபடிக்கு குறிப்பா இந்த நாட்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளிலும், ஆண்டவரே, நாங்கள் போகிற வருகிற இடங்களிலும் சூழ்ந்து கொள்வதாக. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாளிலும் கூட உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே, சோதனைகள் பாடல் ஆராதனை எங்களோடு இருந்து நடத்தின தேவன், இந்த வசன பகுதியிலும் எங்களோடு இருந்து உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றி, உடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தி, ஆலோசனை சொல்லி எங்களை ஆண்டவரே சரியான பாதையிலே, நீதியின் பாதையிலே எங்களை நடத்துவீராக. காத்துக்கொண்டு வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை கண்ணிமணி போல் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார், உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிருக்கிறார். இம்மட்டும் நடத்திருக்கிறார். இழப்புகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், கலக்கமான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் வார்த்தையினால் நம்மை தேற்றி இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோதரம் தொடர்ந்து நம்மை ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. ஒரு வார்த்தைகளை செவி கொடுப்பதற்கு ஒரு உள்ளங்களை திறந்து, செவிகளை திறந்து நம் ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் நாளிலும் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்திலும் கூட வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மை பயப்படாமல் இருக்க மட்டும் கர்த்தர் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. பயம் இல்லாது இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பயம் இல்லாமல் இருப்பாய். திகில் உன்னை அணுகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கொடுமை உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் எடுத்து சொன்னார். ஆமென். போன வாரத்தில் வார்த்தைகளை கேட்டோம். இந்த வாரத்திலும் கூட தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இந்த சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகள் எப்படி தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ளவும், நம்மை காத்துக் கொள்ளவும், இந்த பாதையிலே வழிநடக்கவும் முடியும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வனாந்தரத்தின் பாதையிலே தேவன் நடத்தின விதங்களை ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தார். இந்த கால வேளையிலும் கூட அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக ஒரு 7 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது அவர்களை விடுவிக்க தேவன் மோசே என்ற தலைவனை ஏற்படுத்தி அவனை வைத்து இந்த ஜனங்களை ஆண்டவர் அங்கிருந்து மீட்டெடுத்து வருகிறார். அப்பொழுது தேவன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து கானான் தேசத்தை, தேவன் வாக்களித்த கானான் தேசத்திற்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்கே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களும் அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக வாசியுங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை முதலாவது பாயிண்ட்டுக்காக நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல்
சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். முதல் காரியம், the way to our promised land is not always easy. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்கிற வழி நமக்கு எப்பொழுதுமே ஈஸியான வழி அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பல நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு துரிதமான வழியையும் ஈஸியான வழியையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரோ நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியை தேவன் நமக்கு கட்டளையிட்டால் அந்த வழியாய் நடந்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அதான் முதல் காரியம். ஆமென். அல்லேலூயா. It might not be easy for us to reach Canaan, but we need to be obedient to God's will, that wherever He leads we need to walk. Amen. எந்த பாதையிலே அவர் நடத்தி செல்ல விரும்புகிறாரோ அந்த பாதையிலே நடந்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இதுதான் முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாய் கொண்டு சென்றிருக்கலாம். அது துரிதமான வழியாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை குறித்த ஒரு கரிசனையை தேவன் வைத்திருக்கிறார். என்ன? இந்த பாதையிலே நடத்தி சென்றால் ஒருவேளை இவர்களுக்கு யுத்தத்திற்கு இதுவரை யுத்தம் செய்யாமல் அடிமைத்தனத்தில் இருந்ததினாலே இந்த நேரத்திலே அவர்கள் பெலிஸ்தருக்கு எதிராய் யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பெலிஸ்தியர்களோடு அவர் போராட முடியாமல் எகிப்து தேசத்திற்கு ஓடி போய் விடுவோம் என்று சொல்லி திரும்பி விடுவார்கள் என்று நினைத்து, நல்லா கவனிக்கணும், அவருடைய யோசனை ஒன்று உண்டு. பாருங்களேன், நம்ம அதுக்கு மேல அவர் நடத்துகிற பாதையிலே விசுவாசத்தோடு நடக்காம அங்கேயும் நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? முறுமுறுத்து எகிப்துக்கு போயிருந்தால் நன்றாயிருக்குமே, எகிப்தில் இருந்திருந்தால் நன்றாயிருக்குமே என்ற வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு வந்தது. பல நேரத்திலே ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒரு சுற்று வழியா இருந்தாலும், ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒரு வனாந்தரத்தின் வழியா இருந்தாலும், தேவன் நடத்துகிற பாதையிலே முழு விசுவாசத்தோடு நடக்க ஆயத்தமா இருக்க வேண்டுமே தவிர அந்த வழியிலே நடக்கும் பொழுது ஏன் எனக்கு இது நடந்தது, எப்படி இதுக்கு நடந்தது, ஏன் எனக்கு ஈஸியா இல்ல வாழ்க்கை என்று கேள்விகளை எழுப்ப வேண்டாம் என்று தேவ பிள்ளைகளுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். ஆமென். விசுவாசம் எப்பொழுது வரும் என்றால் கடினமான பாதைகள் வழியே நடக்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும், பெருகும். அல்லேலூயா. எல்லாமே ஈஸியா இருந்தா விசுவாச வாழ்க்கையில நம்ம அதிகமா வளர முடியாது. அல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வழிகளை சுற்றுப்பாதையிலே கொண்டு செல்கிறார், வனாந்தரத்தின் பாதையிலே கொண்டு செல்கிறார். அந்த பாதையிலே கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, வியாதி உண்டு, வேதனை உண்டு. அதே நேரத்திலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு இருப்பதினாலே அவர் நம்மை ஒரு நாளும் நம்ம கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் நடத்தி செல்கிற பாதை கடுமையா இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதினாலே அந்த பாதையிலே நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரத்தில் நடப்பதை போல தோன்றும் என்றால், உங்க வாழ்க்கையில ஒருவேளை என் வாழ்க்கை ஈஸியா இல்ல என்று நீங்கள் நினைத்தால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இஸ்ரேல் ஜனங்களுடைய படிப்பனையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் வனாந்திரத்தின் பாதையிலே நடந்தாலும், ஆமென், அல்லேலூயா, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அந்த பாதை யார் கொடுத்தாரோ அவர் அந்த பாதை முழுவதிலும் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பாதையிலே நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அந்த பாதையில என்ன தேவையோ அவர் சந்திப்பார். எந்த வழிகளிலே என்னென்ன தேவைப்படுகிறதோ அவை எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்மை காத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஒரு வனாந்திர பாதையா இருக்கலாம், அது ஒரு கடினமான ஒரு பாதையா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கொண்டு செல்கிற இடமோ கானான் தேசம், பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசம் நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்தப்படும் பொழுது பாதை கடுமையா இருப்பதை நாம் உணர முடியாது. அல்லேலூயா. பாதையை பார்க்காதீங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற மேன்மையை தூர பார்வையில பாருங்க. கிட்ட நடக்கிற இந்த காரியங்களை பார்த்து மனம் நொந்து வழுகி விடாதபடிக்கு கர்த்தர் நாட்களில் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has promised his people a land that would be full of blessing, but it was worth fighting for it.
நான் வனாந்திரத்தின் பாதையிலே நடந்து வருகிறது கடினமாய் இருந்தாலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் மேன்மை உள்ளதாய் இருப்பதினாலே அதை குறித்து எனக்கு சந்தோஷம்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கடுமையான பாதையில நீங்க நடக்கிறீங்களா? வனாந்திரத்தின் பாதையில நீங்க நடக்கிறீங்களா? உங்க மேன்மை, உங்க ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மை என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த பாதை கடுமையானது என்று நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற தேவன் கொண்டு செல்லுகிற இடம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் பாதை கடுமையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. Be assured today that God is faithful. He will use all things to strengthen our faith and bring goodness to His people. Stay strong. Keep stressing through. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்கள் பாதைகள் எங்கும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பலப்படுத்துவார். அந்த பாதையில ஒரு நாளும் நீங்கள் பாதையில நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பாதையிலே நீங்கள் பாதையிலே நிற்பது இல்லை. முழுமையாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் காலை வேளையில உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துரித பாதை இல்லை? ஏன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் எனக்கு கால தாமதம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் உங்களை வனாந்திரத்தின் பாதையிலே நடத்துகிறார். அவர் நடத்துகிற பாதை எதுவானாலும் அதிலே நான் நடப்பதற்கு என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் முழுமையா ஒப்புக் கொடுக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதை கல்லும் முள்ளும் முரடுமாய் இருந்தாலும் அதில் நடப்பதற்கு நான் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாதைகள் கடுமையா இருந்தாலும் ஆசீர்வாதம் பெரிதா இருப்பதினாலே இது எனக்கு நன்மைக்காகவே. அல்லேலூயா. முதல் காரியம். இரண்டாவது காரியம், அது 13ஆம் அதிகாரத்திலே, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிப்போம். 18வது வசனம், இரண்டாவது பாயிண்ட். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இப்ப பார்த்த பகுதி தான். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, God will make a way where there does not seem to be way. வழி இல்லாத பாதை என்று இருக்கிற பாதையிலே தேவன் உங்களை வழி நடத்துகிறார் என்றால் அவர் அங்கே வழியை உண்டாக்குவார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதை இல்லாத இடத்திலே உங்களுக்கு பாதையை உருவாக்குவதற்கு தேவனால முடியும். இங்கே சொல்லுகிறேன், சுற்றி போகிற பாதை பார்த்து விட்டோம். ஆனா இரண்டாவது, சிவந்த சமுத்திரத்தின் பாதையிலே தேவன் அவர்களை நடத்துகிறார். நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அங்கே பாதை இல்லை, கடல் தான் இருந்தது, சிவந்த சமுத்திரம் இருந்தது. அங்கே வழியே கிடையாது. அந்த ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் வந்து கூடி அங்கே அமர்ந்திருந்தார்கள். செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரோ முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பாதை இல்லாத வழியிலே நாம் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீரே மோசே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதற்கு அங்கே மடிந்திருப்போமே. நாங்கள் பின்னாலே பார்க்கும் பொழுது எகிப்தின் சேனை விரட்டி வருகிறதே, நாங்கள் என்ன செய்வோம்? இங்கே மடிந்து போவதற்காக என்னை கொண்டு வந்தீரா என்ற முறுமுறுப்பவர்கள் இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில கூட. இனிமே அடுத்தது என்ன? என் வாழ்க்கையில அடுத்த சூழல், அடுத்த படி என்ன? இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ? செங்கடலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன், என் சமுத்திரம் என்னை தடையாய் நிற்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், இரண்டாவது காரியம், வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன், பாதை இல்லாத இடங்களிலே பாதை உண்டு பண்ணுகிற தேவன். அவர் சிவந்த சமுத்திரத்தின் வழியே கொண்டு செல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அங்கே அவர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னு தெரியாம கேள்விக்குறியோடு நிற்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். இந்த கேள்விக்குறியை ஆச்சரிய குறியாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேள்விக்குறியோடு நிற்கிறேன், அது ஆச்சரிய குறியாய் மாற்றி ஆச்சரியமான பாதையை என் தேவனின் வாழ்க்கையிலே உண்டாக்குவார் என்ற விசுவாசத்தில் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செங்கடல் முன்னால நிற்பது நமக்கு கடினம் தான். ஒரு மனிதர் சூழ்நிலையில என்னது இது, வழியே இல்லையே, இங்க எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி யோசிக்கல. அந்த செங்கடலில் நடுவே வழியை என்னால் உண்டு பண்ண முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும்,
எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்னால் செல்கிறார். கடந்த நாட்களிலே பார்த்தோம், நமக்கு முன்னால போகிற தேவன், அவர் தடைகளை உடைத்து வழியை உண்டு பண்ணுகிற தேவன். இன்றைக்கு அதுதான் சொல்றேன், செங்கடல் நடுவே அவர் வழியை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதையில உங்களுக்கு ஒரு சென்ஸே இருக்காது. யோசிச்சு பார்ப்பீங்க, என்னடா இது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அடுத்த நிலைக்கு வழி தெரியாம திகைத்து போயிருக்கிறேனே, ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, ஒரு லாஜிக் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி நிற்கிற அந்த இடத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் நடத்துகிற பாதை என்றால் உங்களுக்கு ஹல்லேலூயா மூளையில யோசிக்கிறதை விட அதிகமா செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். உங்க நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். ஹல்லேலூயா. நீ நினைக்கிற இந்த சமுத்திரம் தடை என்று, ஆனால் நான் சொல்லுகிறேன், சமுத்திரம் உனக்கு தடை இல்லை, அதை தாண்டி செல்லுவாய். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உனக்கு வழியை உண்டு பண்றேன்ப்பா அப்படி சொல்லி அழைக்கிறவரை நம்ம விட்டுட்டு போக முடியுமா? ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சதா காலங்களில நம்மை நடத்துவார். அவர் சொல்லுகிறார், அந்த பாதையிலே நீ நம்பினால் போதும், வழி உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். மோசே தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேவை வைத்து அந்த அற்புதத்தை செய்து அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து அவற்றின் நடுவே ஒரு வனாந்தர பாதையை போல, ஒரு வெட்டாந்தரையை போல வழியை உண்டு பண்ணி அந்த ஜனங்களுடைய கால்கள் சேற்றிலே விழுந்து அமிழ்ந்து போகாதபடிக்கான வெட்டாந்தரையை தண்ணீருக்கு நடுவே ஆண்டவர் அற்புதமாய் உருவாக்கினார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் மத்தியிலே உங்கள் தடைகளை உடைத்து அற்புதம் செய்வதற்கு அவரால் முடியும். அதுதான் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணி புரண்டோடின இடத்துல ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணத சாதாரணமா பண்ணல. வெட்டாந்தரையை போல அந்த இடத்துல ஜனங்கள் நடந்து செல்லும் பொழுது சிறு வழுக்கல் கூட இல்லாமல் அவர்கள் நடந்து சென்றார்கள் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி செய்கிற அற்புதங்கள் அவ்வளவு வல்லமை உள்ளது. உங்க வாழ்க்கையிலும் தடை என்று நீங்கள் நினைக்கிற இடத்திலே ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செங்கடல் நடுவே அவர்கள் நடந்து சென்று அவர் அக்கறைக்கு போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இக்கரையிலே இருந்து கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, செங்கடலை உடைத்து ஒரு வழியை உண்டு பண்ணி உன்னை வெட்டாந்தரையிலே நடக்க செய்து அக்கறையிலே கொண்டு சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இக்கரையில நிற்கிற தேவ பிள்ளை, அக்கறைக்கு நீங்க போவீங்க, கர்த்தர் செய்வார். இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படியாகவே ஜனங்கள் அவர்கள் ஹல்லேலூயா அந்த தண்ணீரை கடந்து அவர்கள் எதிர்பக்கம் போனார்கள். மூன்றாவது பகுதியை வாசிப்போம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன், God will lead us day and night. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சுற்றி போகிற வனாந்தரத்தின் பாதையிலே நடத்தினாலும் தேவன் அவர்களோடு இருந்தார். இரண்டாவதாக, தடைகள் என்று நாம் நினைக்கிறவைகள் இருந்தாலும் அந்த தடைகள் மத்தியிலே ஒரு பாதையை உண்டாக்க தேவனால முடியும். மூன்றாவதாக, இரவும் பகலும் தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதையில கொண்டு போகிற தேவன் பாதையில விட்டு போகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாதை காட்டுகிற தேவன் இல்லை, பாதையில நடத்தி செல்கிற தேவன். உன்னை பாதையில் விட்டு போகிற தேவன் அல்ல. பகல் பொழுதும் கூட வர்றேன், இரவு எனக்கு வேற வேலை இருக்கு, நீ போயிட்டு வா தனியா என்று சொல்லுகிற தேவன் அவர் அல்ல. இரவும் பகலும் நமக்கு கூடவே இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. God never left his people alone in their journey. His presence was always there, a reminder to them that they have not been left on their own in the wilderness. அந்த வனாந்தரத்தின் பாதையிலே நான் தனிமையாய் நிற்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டிருந்தார். As a pillar of cloud in the day and a fire by night. பகலிலே அவர் மேக ஸ்தம்பமாய்,
இரவிலே அவர் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் வழிநடுவே அவர்களை பாதுகாத்தார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு, அவர் தூங்காதபடிக்கு, உறங்காதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் கூட யோசித்து பார்ப்பேன், நம்முடைய சிறு பிள்ளைகள் இரவு நேரங்களிலே அவர்கள் தூங்கின பிறகுதான், என்னுடைய பிள்ளைகள் தூங்கின பிறகுதான் எனக்கு தூங்குற பழக்கம். அவர்கள் தூங்குற வரை நான் பார்த்து கொண்டிருப்பேன். அவர்கள் தூங்க வைத்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது ஒரு சிறு சத்தம் கேட்டுச்சுனாலோ இல்ல சோத்திரம் அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிட்டா அந்த பிள்ளை யார் பார்த்துட்டு இருக்கா நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஆனா அடிக்கடி சொல்லுவேன், 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் அவர்தான். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் உங்களால பார்க்க முடியுமா? ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, காலேஜ்ல என்ன பண்றாங்க, வெளிதேசத்துல படிக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பகலிலும் இரவிலும் அவர்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் என்னையும் உன்னையும் உங்களையும் பாதுகாக்கிற தேவன் அவர். இரவும் பகலும் அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மை வாழ்க்கையில வழிகளை கஷ்டப்பட்டு நம்மளே கண்டெடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் வழி விட மாட்டாரு. அவரே வழி நடத்துவார். உங்க இந்த வழியிலே உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. தனிமையா நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வழியை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது. அவர் தான் நமக்கு வழியை காட்டுவார். ஆண்டவர் அவர் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கிறார். அருமையான சங்கீத பகுதியில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த வாரத்தில் வாக்குத்தத்தம், நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். அல்லேலூயா. பகலிலும் இரவிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர்தான். அல்லேலூயா. அவர் இருக்கிறார்னா எனக்கு ஏன் பயம்? வியாதியை குறித்து பயமா, கொள்ளை நோயை குறித்து பயமா? இன்னைக்கு பயப்படாதீங்க. நான் போன வாரமே சொன்னேன், பயப்படாதீங்க. COVID-19 குறித்து நீங்க பயப்படாதீங்க. வாழ்ந்தாலும் உன்னோடுதான், மரித்தாலும் உன்னோடுதான். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கோ நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த குணம் வரும். பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை தேவன் இந்த காலைகளில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இரவும் பகலும் 121வது சங்கீதத்துல 6வது வசனத்தை வாசியுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் பகலிலும் இரவிலும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பாதுகாக்கிற தேவனாகிய நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், பகலிலும் இரவிலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் நான். ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், அல்லேலூயா, ஓ என்னை விட்டு தேவன் தூரம் போய் விட்டாரோ, எனக்கு யாரும் இல்லாதது போல் இருக்கிறதே என்று சொல்லி இரவு நேரங்களிலே நீ பயந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் இரவிலும் உன்னை பாதுகாக்கிறேன், பகலிலும் உன்னை பாதுகாக்கிறேன். அப்புறம் என்ன கவலை? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலும் பகலிலும் பாதுகாத்த அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இன்றைக்கு உங்கள் வீடுகளில் நிறைந்திருக்கிறது. உங்கள் மத்தியிலே அது நிறைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க. ஆமென். பயப்படாதீங்க. 4வது காரியம் வாசியுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். Exodus chapter 14 verse 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. நல்லா கவனிக்கணும். 4வது காரியம், God fights on behalf of his people. God fights on behalf of his people. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்றாரா? போரிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள் மத்தியிலே அவர் உங்களுக்காக போரிடுவதற்கு தயாரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நடத்தி செல்லுகிற பாதையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு போர் வருதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்காக நின்று போராடுவதற்கு அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பல நேரத்தில் அந்த பாதையில நடந்து போகும்போது வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்மளே ஃபேஸ் பண்ணி நம்மளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை இனிமேல் நிறுத்தி விட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலங்களில் என்னோட
வாழ்க்கையிலே வருகிற சில பிரச்சனைகளை நானே நேரா ஃபேஸ் பண்ணி பார்ப்பேன். அல்லேலூயா. பல நேரத்துல தோல்விதான், பல நேரத்துல நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்பது இல்லை. ஆனா இந்த காலைவேளையில ஒன்று உணர்ந்து கொள்ளுங்கள், தேவன் கரத்திலே கொடுத்து விடுங்கள், மாற்றத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழுப்பினவர்களை உன் சாதகமாய் உன் பட்சமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோ இங்க பாருங்க, எகிப்திலிருந்து ஒரு சேனை வருகிறது, இஸ்ரேல் ஜனங்களை அழிப்பதற்காக வருகிறது. அப்பொழுது தேவ தூதனானவர் முன்னே போயிட்டு இருந்தவர் போன வாரம் பார்த்தோம், பின்னே வருகிறாராம். பின்னிலிருந்து நம்மை பாதுகாத்தார் என்று பார்த்தோம். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது, அவர் பின்னால வந்து அவர் தனங்களுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை முன்னால விரட்டி விரட்டி அடிக்கிற பின்னால வருகிற பிசாசின் கிரியைகள், உங்களை விரட்டி விரட்டி துன்பப்படுத்துகிற மனுஷிக ஆவிகள், பிசாசின் போராட்டங்கள் இந்த காலையில உடைந்து போகிறது. காரணம் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த போராட்டத்திற்கு தேவன் போராடி வெற்றியை தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. விசுவாசிங்க. உங்களுக்கு எதிராக ஜனங்க போராடுறாங்களா, மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்புகிறாங்களா, நீங்கள் நன்மை செய்தும் உங்களுக்கு தீமையாய் உங்களை குறித்து பேசி உங்களை எப்படியாவது தள்ளிவிட நினைக்கிறார்களா, கவலைப்படாதீங்க. தேவதூத ஆவியானவர், தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர், தேவனானவர் நமக்காக போராடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காக வழக்காடுவேன், உங்களுக்காக போராடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் வெற்றியை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். Even when the Israelites faced cruel attacks from the enemies surrounding them, God was faithful to deliver them. He works in marvelous ways in the toughest battles. அவருடைய வாழ்க்கையில இஸ்ரேல் ஜனங்களுடைய நீங்கள் அந்த பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வழி நடுவே வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் அவர்களுக்கு வந்திருந்தாலும் அவற்றின் மத்தியிலே வெற்றியை தேவன் தான் தந்தாரே தவிர அவர்கள் சுயத்தினாலே வெற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒருவரும் சொல்லிடாதீங்க, என் சுயத்தினால் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்வு, என் சுயத்தினால் தான் நான் இப்படி இருக்கிறேன். நோ, தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தந்து இவ்விதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் வாழ்வதும், நீங்கள் வெற்றி கொள்வதும், நீங்கள் சம்பாதிப்பதும், நீங்கள் பெற்றுக் கொள்வதும், உங்கள் ஆசீர்வாதமும் தேவன் தந்ததை தவிர என் திறமையினாலும் என் அழகினாலும் என் அறிவினாலும் நான் பெற்றுக் கொள்வது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தந்த ஈவு, இரக்கம், கிருபை, பரிசு என் வாழ்க்கையில உள்ள எல்லாவற்றையும் தேவன் தான் எனக்கு தந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல மனைவியை தேவன் தருகிறார், நல்ல பிள்ளைகளை தேவன் தருகிறார், நல்ல குடும்பத்தை தேவன் தருகிறார். அவர் தருகிற ஈவுதானிமைகள் எல்லாமே தவிர நம்முடைய முயற்சினால் வந்தது அல்ல. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியை திருவினையாக்குகிறது தேவன் தான். அல்லேலூயா. முயற்சி திருவினையாக்கும் என்று உலகம் சொல்லும், ஆனால் என் முயற்சியை திருவினையாக்குகிறது தேவன் தான் என்றது கிறிஸ்தவம் சொல்லும். அல்லேலூயா. நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன், அவருக்கு எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில போராடுகிற போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ எதிரிகளினுடைய போராட்டம் உண்டு. தேவதூதன் இன்றைக்கு உங்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் அடைந்து இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த பொழுது தேவதூதர்கள் அந்த பெரிய கல்லை தள்ளிவிட்டு அந்த கல்லிற்கு மேல் உட்கார்ந்தார்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் எது தடையாய் என்றாலும், எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த பெரிய கல்லை தகர்த்து போடுவதற்கு தேவதூதர்கள் நமக்காக நிற்பார்கள். அல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடி உன்னை பாதுகாக்க தேவனால முடியும். அல்லேலூயா. தேவதூதர்கள் உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் போய் உங்கள் பாதைகள் எங்கும் உங்களை பாதுகாக்கிறார். அவர் நமக்காக போரிடுகிற தேவன். அல்லேலூயா. 5வது காரியம், எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4, 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். வானத்திலிருந்து நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து
தண்ணீர் புறப்பட்டு வரும். ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னா, God provides in a marvelous ways. தேவன் அற்புதமான பாதைகளிலே, ஆச்சரியமான பாதைகளிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த பாதை, இந்த வசனத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16:4 நம்ம பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஆகாரத்தை மேலிருந்து கீழே வர்ஷிக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. ஆகாரம் இல்லாத சூழலிலே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த தேவன் அவர். தண்ணீர் இன்றி அவர்கள் வாழ்க்கையில இருந்த பொழுது அவர் கண்மலையை அடிக்க சொன்னார். அந்த மலையில இருந்து தண்ணீர் உருவானது. அற்புதமாய் அவர்களை தண்ணீர் அண்டையும் அவர்களை போஷிப்பதற்கு புல்லண்டையும் கொண்டு சென்றவர். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நடத்துகிற பாதையிலே ஆடுகளை போல அவர் பின்னால் நடக்கிறீர்கள் என்றால் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நடத்துகிற பாதையிலே அவர் உங்களை போஷிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க சாப்பிடுற உணவுக்கு குறை இல்லாமல் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவனை நம்புகிறவர் பட்டினியா விட மாட்டார். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவரை பட்டினியா விட மாட்டார். என் வாழ்க்கையில நான் சொல்றேன், ஒரு நாளும் எந்த கடுமையான சூழலிலும் என்னையோ என் மனைவி என் பிள்ளைகளை பட்டினியாய் விட்டது இல்லை. அதே நேரத்தில் என் உணவிற்காக ஒரு நாளும் கையெழுந்த தேவன் ஒரு நாளும் விட்டதில்லை. அற்புதமாய் என்னை நடத்தின தேவன் உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். பாதைகளின் நடுவே கர்த்தரை நம்பினால் அவர் என்ன பண்ணுவாரா? அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே பசி ஏற்பட்ட போது மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது கண்மணியிலிருந்து அவர்கள் தண்ணீரை உருவாக்கினார். உங்க வாழ்க்கையில தாகம் உண்டானால் அந்த தாகத்துக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களை செழிப்பாய் மாற்றுவாரா? அவர் பள்ளங்களை ஏற்படுத்துங்க, பள்ளங்களை வெட்டுங்க, அங்க தண்ணீரை நிரப்புவேன்னு சொன்னாரு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இது எப்படி நடக்குனே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிள்ளையுடைய திருமணத்தை குறித்தோ உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்தோ எனக்கு காற்றையும் காணும், மழையையும் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்க காணவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனால் தண்ணீர் உண்டாகும். ஹல்லேலூயா. மழை மேகம் இருந்தா தானே தண்ணி உருவாகும். காற்றடிச்சா தானே தண்ணி உருவாகும்னு நீங்க நினைக்கிறீங்க. காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது, ஆனா தண்ணி வருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதுவுமே நடக்காததை போல தோன்றும், ஒரு முன்னேற்றம் இன்மை போல தோன்றும். என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கிறேன், நன்மை வருவதை போல தெரியவில்லையே என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, உன்னை உயர்த்துகிற தருணத்திலே சரியான நேரத்திலே கண்ட உன்னை உயர்த்தும் பொழுது அது உனக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்வார். காற்று காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா தண்ணி நிரப்பப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெறுமையா நின்று கொண்டு வாழ்க்கையில நிரப்பப்படுதல் உருவாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sometimes we miss the miracles of His providence out of busyness and stress. We are trying to do and get things fast on our own, spinning around, trying our own, trying to get it done. But the problem is we miss the miraculous ways. நம்ம சில நேரத்துல நம்ம இச்சையின்படி, நம்முடைய சுயத்தின்படி சில விஷயத்தை செஞ்சு பார்த்து வெற்றி கிடைக்குமா, எப்படியாவது வெற்றி கிடைக்குமா, எப்படியாவது இது கிடைக்குமா, நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, பல நேரத்துல அது தோல்வியா தான் முடிந்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அது தேவனுடைய வழிகள் அல்ல. தேவன் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன்னை காட்டிலும் மார்வலஸ் வேஸ் நான் வச்சிருக்கிறேன், ஆச்சரியமான வழியை வச்சிருக்கிறேன். என் வழியிலே நடக்கிற ஒப்பு கொடுத்தால் அற்புதமாய் நான் உன்னை நடத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். எத்தனையோ முயற்சிகள் நீங்க எடுத்துக்கலாம், எத்தனையோ திட்டங்களை நீங்க தீட்டி இருக்கலாம், எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் உங்க சொந்த முயற்சி. கர்த்தருடைய வழிக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை அருமையாய் நடத்தி சாட்சியா நிறுத்துவார். இது தேவனுடைய வார்த்தை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற எனக்கு எப்பொழுதும் விடுதலை உண்டு, அதிசயமாய் என்னை நடத்துவார். அதான் சொல்றார் ஆண்டவர், God's ways are marvelous ways. ஹல்லேலூயா. ஆறாவது பாயிண்ட், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம்
9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்க்க இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாராம் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்க பாருப்பா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கப்பா. 6வது காரியம் என்னன்னா, sin will always take us further than what we want to go. எந்த பாதையில நம்ம நடக்க வேண்டுமோ, எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அந்த ஆசீர்வாதம் சில நேரம் தள்ளி போவதற்கான காரணம் நாம் செய்கிற பாவம். அல்லேலூயா. பல நேரத்துல ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டுக்கிறோம். இதை குறித்து கேட்க தயாரா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற தவறான காரியங்கள், நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போட வைக்கிறது. நம் இச்சையிலே விழுந்து போகிற பொழுது, நம்முடைய பாவம் நம்மை இழுக்கும் பொழுது, அதில் விழுந்து போகும் பொழுது நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் தூரமாய் போய் விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நான் என்னையும் உன்னையும் பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்வதை ஒரு நாள் ஆண்டவர் விரும்பவில்லை. எவ்வளவுதான் நான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நான் ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் இந்த மனுஷனோடு நான் பேசினாலும், எவ்வளவுதான் என்னுடைய வழிகளை நான் போதித்தாலும், எவ்வளவுதான் பாதுகாத்தாலும், இந்த மனிதன் என்னை பின்பற்றாமல் தன்னுடைய சுயத்தை நம்பி, மனிதனை நம்பி பின் செல்கிறானே என்று சொல்லி வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் இருப்பதை நினைத்து அவர் வருந்துகிறார். எவ்வளவு நன்மை செய்தாலும் பாவத்தில் இழுத்துண்டு போய் பாவம் செய்து விடுகிறோம். அல்லேலூயா. பாவம் என்று சொன்னால் என்ன? பொய் சொல்றது, அநியாயமா பேசுறது, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறது. அல்லேலூயா. போதை வஸ்துக்கள், விபச்சாரம், வேசித்தனம், எல்லா விதமான பாவங்களிலிருந்து கர்த்தர் காலைகளிலே விடுதலை தருவாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போடுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு, அதை பெறாதபடிக்கு சாத்தான் உன்னை பாவத்தில் தள்ளி விடுகிறதுனாலே அந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் விடுகிறோம். இந்த காலைவெளியில் ஒப்பு கொடுங்க தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We often forget what God has done in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை சில நேரத்தில் மறந்து போகிறோம். சில நேரத்தில் சில நல்லவராக இருக்கிறாங்க, சில கெட்டவராக இருக்கிறாங்க. நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்காங்க, நமக்கு எதிராக இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளாதனால, அதே போல தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனுக்கு எதிராக நடந்து விடுகிறோம், தேவனுக்கு எதிராக முறுமுடுத்து விடுகிறோம், தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஒரு பகுதியில் கூட வாசித்தேன், நாம் செய்கிற எல்லா நன்மைகளும் மனிதன் நடந்து விடுவான், நாம் செய்யாத ஒன்றை மாத்திரம் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் மட்டும் நம்ம அந்த மனிதனுக்கு செய்யாம இருக்கலாம், 99 நன்மையை செஞ்சிருக்கலாம். அந்த 99 நன்மையை மறந்துட்டு நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நம்மை பேசுவான். அதே போல பல நேரத்தில் நாமும் தேவனுக்கு எதிராக அப்படித்தான் பேசுகிறோம். எத்தனை நன்மைகள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம பிறந்திலிருந்து இதுவரை எத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை நடப்பித்திருக்கிறார். அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆண்டவர் இதை செய்யல, அதை செய்யல, இப்படி நடக்கல, அப்படி நடக்கல என்று புலம்புவதை இன்றோடு நிறுத்தி விடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்பவில்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் நாம் வாழ்வது தேவன் விருப்பம் அல்ல. அவருடைய இரக்கத்தையும், அவருடைய ஹல்லேலூயா, அவருடைய தயவையும், அவர் மன்னிக்கிற குணத்தையும் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பல நேரத்தில் பாவம் நமக்கு வரும் பொழுது அவர் நமக்கு தூரமாய் விடுவார். பாவம் செய்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. பல நேரத்தில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணமே பாவம் உங்களுக்குள் இருப்பதினாலே. அந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை குறைந்து போனதில்லை. Hallelujah. We may feel forgotten, left alone, but God is always with us. Hallelujah. 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதற்காக என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். இந்த காலைகளில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே தனிமையாய் நீங்கள் நிற்பதை போல தோன்றினால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 7வது பாயிண்ட் அதுதான்,
நீங்கள் தனிமையாய் நிற்கவில்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னுடனே இருக்கிறேன், என் சமூகம், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாய் செல்லும். அல்லேலூயா. ஓரபா லபா ஷந்தரபா. தேவ சமூகத்திலே இன்னைக்கு தனியா நடந்து போறேன், எனக்கு யாருமே துணை இல்லை, ஒரு தனிமையா நிற்கிறேன். என் பேச்சை கேட்பதற்கோ, என் புலம்பலை கேட்பதற்கோ, என்னை விசாரிப்பதற்கோ யாருமே இல்லை. நீங்க கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கலங்கி நிற்காதே, நான் என் சமூகம் உனக்கு முன்னாய் சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அற்புதமான தேவன் அவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்கிறது. 40 வருஷம், வெரி லாங் டைம், அந்த வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வனாந்திரத்தின் நடுவே தேவன் சொல்கிறார், சமூகம் உனக்கு முன்னாய் செல்லும். வருடங்கள் கடந்து செல்லலாம், ஆசீர்வாதங்கள் பெறாமல் போல இருக்கலாம், ஆனால் பாதைகள் எங்கும் தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். God's presence is powerful and strong. It is never dependent on how good we are, but He is faithful even in our hardest struggle. சில கடுமையான பாதையில கூட தேவன் நமக்கு துணையாய் இருந்ததினால்தான் அதை தாண்டி வருவதற்கு உதவி செய்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில பேருக்கு கோவிட் வந்திருக்கலாம், அது ஒரு கடுமையான பாதை. இதே வியாதி வந்து பெரிய பணக்காரன் செத்து போயிருக்காங்க. அல்லேலூயா. காசு நிறைய இருந்தது, ஆனா வியாதியில செத்து போயிட்டாங்க. ஆனா நாம் உயிரோடு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹார்டஸ்ட் ஸ்ட்ரகிள் மத்தியிலே உண்மை உள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன் என்பதனாலே உங்களை வாழ வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே அவர்தான், என்னால் அல்ல, உங்களால் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. In the years of desert wandering, it was the difficult time of endurance. 40 years was very long time, but God does not always work on our timetable, but He saw them through the end. He never abandoned His people. They kept pressing through. God continued to be with them. அவரை சார்ந்து வாழ்ந்த பொழுது அவர் தொடர்ந்து அவருடைய பிரசன்னமாக்குதலை முன்னால் வைத்து அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. பல நேரத்தில் ஏன் டைம் டேபிள் எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறார். அவர் டைம் டேபிள் படி எல்லாம் சீராய் சிறப்பாய் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. The hardest struggles we face have the greatest potential to teach us patience and endurance. நம்ம கடுமையான பாதைகள் மத்தியிலே நமக்கு தேவன் பல படிப்பினைகளை படித்துக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த படிப்பினைகளை கற்றுக்கொண்டு தேவனை சார்ந்து வாழ்வதற்கு இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை சார்ந்து நாம் வாழாதபடிக்கு கர்த்தர் அவரை சார்ந்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நடத்துகிற பாதைகளே அவர் தேவைகளை சந்திப்பார், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். இன்னைக்கு வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், உன்னை நடத்துகிற நான். அல்லேலூயா. உன்னை நடத்துகிற நான். அல்லேலூயா. உன்னை பாதைகளின் நடுவே நெய்யாய் பாதையில் நெய்யாய் பொரியும், உன் பாதைகள் நெய்யாய் பொரியும், என நான் நடத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான பாதையில நடத்துவார், அற்புதமா நடத்துவார். ஒருவேளை சுற்றி போகிற பாதையை போல தோன்றலாம், வழி இல்லாத பாதையை போல தோன்றலாம், தனிமையாய் நிற்பதை போல தோன்றலாம். எதிரிகள் நமக்கு எதிராக நின்றும் பொழுது அவர்கள் போரிட்டு வென்று விடுவார்களோ என்று பயம் உருவாகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் ஒருவேளை உங்களை தள்ளிவிட பார்க்கலாம், ஆனால் என் பாதைகள் நடுவே கர்த்தரினோடு இருப்பதினாலே அவர் என்னை கானான் தேசத்திலே கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த காலை வேளையில உதவி செய்வாராக. இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து நம்ம படித்துக் கொண்ட 7 காரியங்களிலும் தியானிப்போம். இந்த வாரம் முழுவதும் தியானிங்க. 7 நாட்கள் 7 பாயிண்ட தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னை தொடர்பு கொள்ளுங்க, என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் போதிக்க விருப்பப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான காலை பொழுதிலே ஆராதனை நாளிலே பாடி துதிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கிருபை செய்து உமக்கு நன்றி. இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி செல்லும் பொழுது எவ்விதமாய் அவர்களை நடத்தினீர் என்பதை தியானிக்கவும், அவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 7 படிப்பினைகளை படித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் எங்கள் பாதைகளிலே உங்களுடைய பிரசன்னமாக்குதலை வெளிப்படுத்துவீராக. எங்கள் இந்த பாதைகள் முழுவதிலும்
உடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய பிரசன்னம் எங்களுக்கு மத்தியிலே அசைவாடுவதாக. ஆண்டவரே, உடைய வழி நடத்துதலை நாங்கள் உணரத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், தனிநபர்களையும், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாதைகள் கடுமையாய் இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் தாமதமாவதைப் போல தோன்றினாலும், தேவன் நடத்துகிற பாதைகள் அவை நெய்யாய் பொழியும் என்பதை நம்புகிறோம். அவற்றின் மத்தியிலே ஆசீர்வாதமும் நன்மை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் நடக்கிற பாதைகளை எங்களை நடத்தி செல்லும். அதை எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வாரம் முழுவதும் வல்லமையின் நிழல் எங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை கொடுப்பீராக. உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு எங்கள் ஜனங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, கொரோனாவிலே தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே கொரோனா ஆண்டவரே குறைந்து போகவும், COVID-19 வைரஸ் தாக்குதல்கள் குறைந்து போகவும், என்னுடைய ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆலயத்தில் மகிமையோடு கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர்கள் உதவி செய்யும். தாழ்த்துவோம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பத்திரமாக இருங்கள். நல்ல ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.